வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் 744 XT டிராக்டருடைய ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏய் உன்னதாண்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேட்குறேன். எனக்கு தாண்டா பீலிங்கி, போடா போடா. பார்த்தீங்கன்னா பானட் வேறு ஸ்டைல் வேறு டிசைனில் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதை ஏன் ஸ்பெசிஃபிக்காக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதிகமாக தமிழ்நாட்டில் தேடப்படுற வண்டியில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வண்டி. ஸ்வராஜில் நியூ பேனட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு பேனட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஓல்டு பேனட் நல்லா சேல்ஸில் இருந்தது. நிறைய பேர்த்துக்கு பிடிச்ச டிராக்டராகவும் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு பேனட் ஸ்டைல் தான் இருந்தது. ஆனால் கம்பெனியில் என்ன காரணத்துக்காக அதை சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் மக்கள்கிட்ட இன்னுமே செல்வாக்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பேனட் கொண்ட டிராக்டர் தாங்க. ஸோ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா என்ன ரேட்டு வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு இந்த பேனட் கொண்ட டிராக்டர் பார்த்திங்கன்னா எஃப்இலே ஆகட்டும் எக்ஸ்டிலே ஆகட்டும் போட்டி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடுச்சுங்க. ஸ்வராஜ் ஃபேன்ஸ் ஆரம்பத்துலேருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா சைடு கியர் வண்டி ப்ளஸ் இதே பேனட் ஸ்டைலில் 50 ஹெச்பிக்கு ஒரு டிராக்டர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை நிறைவேற்றுற விதமாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டி சீரீஸை 50 ஹெச்பிக்கு லான்ச் பண்ணாங்க. சைடு கியருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம் சீரீஸ்னு ஒரு சீரீஸ் லான்ச் பண்ணாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல செக்கப்போடு போட்டுக்கிட்டு இருந்தது. எக்ஸ்எம்லாம் பார்த்தீங்கன்னா பேலர் ஓட்டுறவங்க அதிகமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ட்ரெய்லர் யூசேஜ் ஹெவி டியூட்டி யூசேஜுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டி சீரீஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த லேட்டஸ்ட் பேனட் லான்ச் பண்ணதுலேருந்து இந்த ஓல்டு பேனட் வரதில்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு எங்கேயோ இருக்குது. அதாவது வாங்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் போய்கிட்டு இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பி வருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜின். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்வராஜோட இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் இன்ஜினோடது அதே டிசைன் சேம் அதே பேட்டர்னில் தான் இந்த இன்ஜினும் இருக்கும். ஆனால் ஸ்வராஜோட மேக்கிங்க நிறைய பேர் சொல்லுவாங்க மஹேந்திரா இன்ஜின்னு. ஸோ சம்திங் லோயர் ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் ஐ திங்க் 843ன்னு நினைக்கிறேன், மஹேந்திராவோட அதே சவுண்டு வர மாதிரி இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. அதை தவிர்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்வராஜோட இன்ஜின் தாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல கேப் இருக்குங்க ஏர் வென்டிலேஷனுக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபில்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழேயும் தந்திருக்காங்க. ரேடியேட்டருக்கு நல்ல ஒரு ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் போர்ஷனுங்க 3 சிலிண்டர் தான், ஸ்வராஜோட இன்ஜின் தான். அதே மாதிரி பவர் ஸ்டேரிங்க்கு பார்த்தீங்கன்னா தனி செப்பரேட் ஆயில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பாத் ஏர் ஃபில்டர் தாங்க வருது. 3 சிலிண்டரு எப்பயும் போல் போச்சோட பம்பு தான், டீசல் பம்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில்டர் இருக்குது, வாட்டர் செப்பரேட்டர் இருக்குங்க. பவர் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஆக்டிங் பவர் ஸ்டேரிங் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சு, இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளச் தாங்க. 5 ஸ்டாரை கொடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளச்சு சென்ட்ரு கியருங்க. நிறைய பேர் விரும்புறது பார்த்தீங்கன்னா சென்ட்ரு கியர் தான். ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்வராஜில் சென்ட்ரு கியர் மெயினாக இந்த வண்டி விரும்புறதுக்கான ரீசன் பர்ஃபார்மன்ஸ் தாண்டி 2 விஷயம். ஒன்று இந்த ஸ்டைல் பேனட்டு, ரெண்டாவது இந்த வண்டியோட சவுண்டு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் சென்சார் கொடுத்துருப்பாங்க. அதனால் கியர் நியூட்ரலில் இருந்தால் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த சவுண்டுக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்குங்க. நானுமே பார்த்தீங்கன்னா ஸ்வராஜோட ஃபேன் தான். ஸோ இந்த சவுண்டுக்கோசரம் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர். அந்தளவுக்கு இந்த சவுண்டுக்கு ஃபேன் பேஸ் இருக்குங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஓடுதுனாலும் சவுண்டு கேட்கும். இந்த இன்ஜின் சவுண்டு அப்படியே கேட்குங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல சவுண்டு இருக்குது. ஆனால் இப்போ வர லேட்டஸ்ட்டு பேனட் வச்சு வர வண்டியில் பார்த்திங்கன்னா நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே. ஃபேன் பேஸ் இடையில் அந்த வண்டி விரும்பாததுக்கு காரணம் அந்த நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த சவுண்டுக்கோசரமே பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஸ்பீடு பிடிஓ கிடைக்குங்க ஆப்ஷனு. அதாவது கியர் ரேஷியோ பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஓ ஸ்பீடு மாறும். நீங்கள் எந்த கியர் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிஓ சுத்தம். ரெண்டாவது பேலர் ஓட்டுறவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கொடுக்குற எல்லா வண்டியிலையும் மேக்ஸிமம் ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. அதை மென்ஷனும் பண்ணிடுறாங்க. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. டயர் பார்த்தீங்கன்னா 14 சைஸ் டயர் வருதுங்க. ஸோ எக்ஸ்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டார்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 210 நியூட்டன் மீட்டர் டார்க் இந்த வண்டியில் ப்ரொடியூஸ் ஆகும்.
அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசிவி வால்வ் இருக்குங்க. நீங்கள் எம்பி ஃப்ளோ இல்லை டிஸ்க் ஃப்ளோ ஓட்டுறீங்க அப்படின்னா யூஸ் ஆகும். ரெண்டாவது செப்பரேட்டு இது லிவர் வந்து தந்திருக்காங்க. நீங்கள் பின்னாடி கலப்ப மாட்டுறீங்கன்னா இந்த லிவரை யூஸ் பண்ணி நீங்களே வந்து ஹிட்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே இருந்து டிரைவர் அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறது கிடையாது. கீழே கலப்ப மாட்டுறவங்களே இந்த லிவரை யூஸ் பண்ணி ஹிட்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேஜராக வந்து இதுதான் ஆப்ஷன்ஸ். பெருசாக வந்து ரொம்ப டெக்னிக்கலாக கொடுத்து எதுவுமே வந்து குழப்பலைங்க. இன்ஜின் செக்ஷனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஆப்ரேட்டர் கம்ஃபர்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்குலாம் பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த ஸ்டைல் தான் பிடிக்கும். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நானுமே வந்து ஒரு ஸ்வராஜ் ஃபேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் இந்த வண்டியை வந்து ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட வண்டிங்க இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஹைட்ராலிக் பம்பு, பவர் ஸ்டேரிங்க்கு தனி பம்பு செப்பரேட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. ஏதாவது ஒரு பம்பில் வேலைனாலும் தனியாக கழட்டி வேலை செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ருங்க. இது இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, இது ஹைட்ராலிக் ஃபில்ட்ருங்க. ஸோ ரொம்ப காம்பேக்டாக, ரொம்ப நசன்னு கொடுக்காம ஒரு டைம் நீங்கள் வேலை செஞ்சு பழகுனீங்க அப்படின்னா நீங்களே இந்த வண்டியை வந்து வேலை செஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு வண்டின்னு சொல்லலாம் இந்த வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட நிறைவுக்கு வந்துட்டோம். நீங்கள் யாராவது ஸ்வராஜ் 744 XT யூஸ் பண்ணியிருந்தா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வண்டி யாராவது வாங்க போகிறீங்கன்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.